வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான வடகறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. வடகறி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விதமாக செய்வாங்க. நான் இன்றைக்கி ஒரு ஈஸியான மெத்தடில் உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வடகறி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது போல் செட் தோசை கூட வச்சு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வடகறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வடகறி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி வடகறி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வடகறி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணிலாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் நம்ம கலந்து விட்டுக்கணும். இது வந்து தண்ணிலாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகி உதிரியாக நல்லா பொலன்னு வரும். அது வரைக்கும் நம்ம இது போல் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, ஈரப்பதம் போகிற வரைக்கும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. அந்த ஈரப்பதம் குறைய பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரியாக வரும். இந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டு நீங்கள் இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னுமே நல்லா உதிரியாக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு பொலன்னு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருவோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை. இப்போ இந்த வெங்காயத்தையும் இதிலே சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். சின்னதாக இருக்குது, அதனால் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா 1 அப்படி இல்லைன்னா 2 சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்ப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் உள்ள ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம வந்து ஏற்கனவே பருப்பு கூட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு சேர்த்துடக்கூடாது. நம்ம அதிகம் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு கிரேவி டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த வடகறிக்கு சேர்த்து செய்யும் போது. இப்போ நல்லா மசாலாவை ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவு வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது திக்னஸ் கொடுக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கும். ஏற்கனவே நம்ம பருப்பில் உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பருப்பை சேர்க்கணும். இதில் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பருப்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இந்த சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை
குறைச்சி வச்சுக்கோங்க. டக்குன்னு இது திக்காகி வந்துடும். நமக்கு அந்த ஒரு மாதிரி கிரேவிக்காக கொஞ்சம் தண்ணி பக்குவமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் தண்ணி ஊற்றி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு தளர்வாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 செகண்டுக்கு கொதிக்க விடுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா கடைசியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். நல்லா கம கமன் வாசனையோட சூப்பரான வடைகறி தயாராகிடும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. இந்த வடைகறி பார்த்தீங்கன்னா மற்ற ரெசிபியோட சாப்பிட்றத விட தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. தோசையை நம்ம நல்லா கல் தோசை மாதிரி போட்டு நல்லா இந்த வடைகறியை நிறைய ஊற்றி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.